ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டெய்லரிங் டூல். இதுதான். இதுக்கு பேர் சீம் ரிப்பர். இது இந்த மாடலில் தான் இருக்கும். இதோட ரேட் ரொம்ப கம்மி தான். இந்த சீம் ரிப்பரை 2 மெத்தடாக யூஸ் பண்ணலாம். அது என்னென்ன மெத்தட்னு இப்போ பார்க்கலாம். நான் ஒரு ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். இதை வச்சு நான் சீம் ரிப்பர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட், சீம் ரிப்பரோட இந்த எண்டை யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸை இப்படி பிரிக்கணும். தள்ளி பிரிக்கணும். இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாத் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். ஃபுல்லாக பிரிச்சுட்டு கிளாத்தை இப்படி ஓப்பன் பண்ணால் தையல் பிரிஞ்சிடும். செகண்ட் மெத்தட், இந்த மெத்தட் திக்காக இருக்க கிளாத்தில் யூஸ் பண்ணலாம். சீம் ரிப்பரோட இந்த ரெட் கலர் பாயிண்டட் எண்ட் கீழே ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு கிளாத்தை இப்படி பிரித்து ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து விட்டுறணும். அவ்வளோதான், தையல் பிரித்தாச்சு. இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், டைம் எடுக்காது. இந்த சீம் ரிப்பரை கிளாத்தோட திக்னஸ் பொறுத்து 2 விதமாக யூஸ் பண்ணலாம். டைமும் எடுக்காது, கிளாத்தும் டேமேஜ் ஆகாது. போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். என்னோட சேனலை 85 மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.